good morning. Welcome to Chemistry School of Learning YouTube channel. See, இன்னைக்கு PGTRB portionல Unit 6ல 30th class நம்ம பார்க்குறோம். That is photo isomerization, photo oxidation reduction, that is redox reaction நடத்துகிறேன். Isomerization reactionும் redox reactionும் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஐசோமரைசேஷன்னா என்னென்னு பார்ப்போம். அதில் ரெண்டு டைப் இருக்குது. தட் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அண்ட் லிங்கேஜ் ஐசோமரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம எடுத்துகிட்ட ரியாக்டன்ட் வந்து சிஸ் ப்ராடக்டாக இருந்து நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து சிஸ் ரியாக்டண்ட்டாக இருந்து நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ் ஐசோமராக மாறுது. தட் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். எழுதியிருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். சிஸ் பிஸ் கிளைசினேட்டோ பிளாட்டினம் 2 எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னவோ கன்வெர்ட் ஆகிருக்குன்னா டிரான்ஸ் ஐசோமராக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? இந்த ஃபோட்டோகெமிக்கல் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் இன்ட்ராமாலிகுலர் ட்விஸ்ட். உங்களுக்கு தெரியும் இன்டர்மாலிகுலர் அண்ட் இன்ட்ராமாலிகுலர் மெக்கானிசம் நமக்கு தெரியும். பட் இந்த ரியாக்ஷனில் இன்ட்ராமாலிகுலர் ட்விஸ்ட் நடந்திருக்கு. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது பாண்டு க்ளீவேஜ் வந்து ப்ராப்பராக இருக்காது. இந்த ரியாக்ஷனில் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட் வந்து ட்ரிபுலட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்டர்மீடியட்டோட ஜாமெட்ரி வந்து டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த ரியாக்ஷன் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சிஸ்ஸாக இருக்கிறது டிரான்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோட்டோகெமிக்கலி அலவுட் பட் தெர்மலி டிஸ்அலவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பாயிண்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பிளாட்டினம் எடுத்துக்கிட்டேன். இது சிஸ் காம்பவுண்டுன்னு சொன்னேன். சிஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், குரூப்ஸாக வந்து சேம் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பக்கம் பாருங்கள், ரெண்டு பக்கமும் இப்படி இருக்குது. சிஸ் சிங்லட் ஸ்டேட்டில் இருக்குது இந்த காம்பவுண்டு பிளாட்டினம் 2. இது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு. இதை வந்து நம்ம வந்து ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தோடனே இது வந்து ட்ரிபுலட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டை கொடுக்குது. இந்த ஷேப்பை பாருங்கள், இது ஒரு டெட்ராஹீட்ரல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இல்லையா? ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட். அதனால தான் நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அடுத்து நமக்கு கிடச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ் ப்ராடக்டாக இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு சிஸ் ரியாக்டன் நமக்கு கிடச்சது டிரான்ஸ் ப்ராடக்ட். ஸோ என்என் வந்து ஆப்போசிட் சைடில் ரெண்டும். ஸோ இது வந்து என்னவாக இருக்குது, மறுபடியும் இது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகுது. திஸ் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது லிங்கேஜ் ஐசோமரிசம். லிங்கேஜ் ஐசோமரிசம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட காம்பவுண்ட் கோபால்ட் எடுத்துக்கிட்டோம், பென்டமின் எடுத்துக்கிட்டோம், NO2 குரூப் எடுத்துக்கிட்டோம். 2+ இருக்குது. இங்கே இந்த NO2 குரூப் வந்து ONOவாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் லிங்கேஜ் ஐசோமரிசம். NO2 குரூப்பு ONO குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த CO-க்கும் NO2க்கும் இருக்கிற பாண்டேஜ் CO-க்கும் ONO-க்கும் இருக்கிற பாண்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த நைட்ரோ குரூப்பு இது நைட்ரிட்டோ குரூப்பு. இங்கேயும் என்ன மெக்கானிசம் நடக்குது, இன்ட்ராமாலிகுலர் மெக்கானிசம் நடக்குது. இன்வால்விங் த ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆஃப் CO-NO2 பாண்ட். இந்த பாண்டு உடஞ்சி CO-ONO பாண்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ரியாக்ஷன் மறுபடியும் எழுதியிருக்கேன். CONH3 அங்கே பென்டமின் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஹெக்ஸமின் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிறேன். இந்த காம்பவுண்ட் என்ன வருது, நமக்கு எப்படி டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை கொடுக்கும் அப்படின்னா இந்த CONH3 6 times NO2 ப்ளஸ் அயான் வந்து NH3 5 NO2 ப்ளஸ் இங்கே ஒரு NH3 வெளியில் போயிடும், ஒரு NH3 வெளியில் போயிடும். இதை ஐசோமரைஸ் பண்ணும்போது பாருங்கள், CONH3 5 times இந்த NO2 குரூப்பு இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், ONO குரூப்பாக எழுதியிருக்கேன். இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ரிடாக்ஸ்னால் என்னது, ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் நடக்கணும் ரிடக்ஷனும் நடக்கணும். தட் இஸ் ரிடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டைப்பில் என்ன ஆகுது, தனித்தனியாக உடஞ்சிடுது. பென்டமின் தனியாகவும் NO2 குரூப் தனியாகவும் உடஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறோம். தட் இஸ் லிங்கேஜ் ஃபோட்டோ ஐசோமரைசேஷன். என்ன இது, NO2 குரூப்பு ONO குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது, நைட்ரோ குரூப்பு நைட்ரிட்டோ குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது. இங்கேயும் இன்டர்மாலிகுலர் மெக்கானிசம் நடக்குது, இங்கேயும் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடக்குது. இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக தெரியும், ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் நடக்கணும் ரிடக்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன் நடக்குது. எதுக்கு இடையில மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கும் இடையில. when the redox reaction occurs between the central metal atom and one of its ligands are intermolecular when the complex reacts with another species அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்னது, ஆக்சிடேஷனும் நடக்கணும் ரிடக்ஷனும் நடக்கணும் ஒரே ரியாக்ஷனில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரியாக்ஷன் செய்திருக்கோம் பாருங்கள். இப்போ இங்கே Fe3+ அயான் இருக்குது, இங்கே 2+ மாறி இருக்குது. ஆக்சலேட் குரூப்பு தனியாக பிரிஞ்சு போயிருக்கு.
இங்கே கோபால்ட் 3+ இருந்தது, இங்கே கோபால்ட் 2+ கன்வெர்ட் ஆகிருக்கு. இங்கே Fe 2+ இருந்தது, இங்கே Fe 3+ மாறி இருக்குது. இங்கே Fe thionine 2+ இருந்தது, இங்கே Fe 3+ செமி thionine கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன இது ஒரு பக்கம் ஆக்சிடேஷன் நடந்தால் இன்னொரு பக்கம் என்ன நடந்ததுக்கு ரிடக்ஷன். இங்கேருந்து CO ஆக்சலேட் வந்து 3- இருந்தது, இங்கே 2- போயிருக்கு. பென்டமின் I2+ இருந்தது, பென்டமின் தனியாகவும் அயோடின் 2+ இருந்தது, வெறும் அயோடினாக போயிருக்கு. வெறும் அயோடினாக போயிருக்கு. வாட்டர் மாலிகுல் வந்து பாருங்கள், OH தனியாகவும் H தனியாகவும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இங்கே 2+ இருந்தது 3+ மாறி இருக்குது. இங்கே தயனைன் வந்து செமி தயனைனாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். If the central ion can give a stable complex with one or lower oxidation number, the product of a intermolecular redox reaction. அது ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். இரிடியம் எடுத்துக்கிட்டேன், ஹெக்ஸாக்ளோரோ இரிடியம் 2 எடுத்துக்கிட்டேன். இது என்ன ஆகுது, ஒரு Cl வெளியிலையும் Cl5 இந்த வாட்டர் மாலிகுல் இதோட சேர்ந்து ஒரு கம்பைன்டு காம்ப்ளெக்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னா என்னென்னு பார்த்தோம், லிங்கேஜ் ஐசோமரிசம்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இனி நம்ம பார்க்க போகிறது இன்டர்மாலிகுலர் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். அதாவது ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் இன்டர்மாலிகுலராக எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். In this type of reaction, light initiated electron transfer between a complex and any other suitable molecule available in the medium. இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். எக்ஸமின் கோபால்ட் 3+ அயான் ஒரு அயோடின் போட்டு ரியாக்ட் பண்ணுறேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். இது ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் இல்லையா? ஸோ CH3C+, இங்கே 3+ இருந்தது 2+ ஆகிடுச்சு. அயோடின் மைனஸ் சார்ஜர் வந்து அயோடினாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், மாலிப்டினம் சைனோ குரூப் வந்து 8 இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன், ஆக்டா 8- அயானாக எழுதியிருக்கேன். அப்போ இது என்ன 8-ன்றது 4- ஆகிடுச்சு. வாட்டர் மாலிக்யூல் H+ தனியாகவும் OH தனியாகவும். ஸோ ரியாக்ஷனுக்கு உள்ளாரையே நடந்ததுனால நான் இன்டர்மாலிகுலர் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தது ஃபோட்டோ ஐசோமரைசேஷன், ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், தட் இஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஃபோட்டோ ஐசோமரைசேஷன் தான் ஜாமெட்ரிக்கல் அண்ட் லிங்கேஜ், அது ரெண்டும் பார்த்துருக்கோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் நம்ம எடுத்துக்கிட்டது வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் இன்ட்ராமாலிகுலர் ரெடாக்ஸ் மெக்கானிசம் எப்படி அப்ளை பண்ணுறது, இன்டர்மாலிகுலர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரெண்டுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண பிறகு யூனிட்டுக்கான கொஷின்ஸ் இதில் எக்ஸாமில் இது வரைக்கும் டிஆர்பியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத யூனிட் வைஸ் நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த யூனிட் 6ஓட நம்ம 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 10 பார்க்க போகிறோம். 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப்பை வந்து மெட்டீரியலாகவே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்போ நான் என்ன ப்ராசஸ் பண்ணுறேன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு யூனிட்டு பின்னாடியுமே நான் கிளாஸ் எடுத்த நோட்ஸு, அந்த யூனிட்டில் டிஆர்பி எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ், கேட்கக்கூடியதாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் என்னமோ அதை நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். யூனிட் வைஸ் 5 யூனிட்ஸ்க்கு நோட்ஸ் ரெடி ஆன பிறகு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், அடுத்தடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.